Hello investors, welcome to Investor Mindwise. Today வேர்ல்டில் ஒரு ஹாட் நியூஸ்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் ஷார்ட்டேஜ் தான். இந்த செமிகண்டக்டர் வாரில் நம்பர் 1 டாப்பில் இருக்கிறது டிசிஎம்சி, நம்பர் 2 இன்டெல், நம்பர் 3 சாம்சங், நம்பர் 4 நியூ கம்மரான இந்தியா. கடைசியாக வந்தவர் தான் விநாயக் மகாதேவன்ற மாதிரி ஒரு நியூ கம்மராக இந்தியா இந்த வாரில் இந்த ஒரு ரேஸில் வந்திருக்காங்க. இந்த ரேஸில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செமிகண்டக்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பித்து கேம்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், டேட்டா சென்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க் கேமராஸ், ரோபோட்டிக்ஸ், சிக்னல் டவர்ஸ், சேட்டலைட் ராக்கெட் அண்ட் கார்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் ஆரம்பித்து சேட்டலைட் வரைக்கும் இதனுடைய சிப்போடைய தேவைகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் உலக நாடுகள் எல்லாமே செமிகண்டக்டரில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி, புதுசாக ஆரம்பிக்கிறதுலையும் சரி. செமிகண்டக்டரில் தற்போது ஒரு டாப்பில் இருக்கிறதுனா டிசிஎம்சி தான். டிசிஎம்சின்றது தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி 1987 ஸ்டார்ட் பண்ணது. இதை ஸ்டார்ட் பண்ணவர் மோரிசன் சங் இவர் தான். இந்த கம்பெனி தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் கம்பெனி. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் செமிகண்டக்டர் கம்பெனியாக இவங்க இருக்கிறாங்க. TCM6 பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் அட்வான்ஸ் நோடை உருவாக்குற ஒரு கம்பெனியாக இருக்குது. 3 nm 2 nm இந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா இவங்க சிப்பை அட்வான்ஸாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 55% மார்க்கெட் ஷேரை இவங்க மட்டுமே ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மேஜர் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், என்விடியா, ஏஎம்டி, குவால்காம். இதனுடைய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்கல் ரிஸ்க். சைனா பார்த்தோன்னா இவங்க மேலே இந்த தாய்வானை கண்டிப்பாக கைப்பற்றியே ஆகணும். இவங்களை சைனா கூட இணைச்சான்றதுனால ஒரு போர் புரிகிற அளவுக்கு தொடர்ந்து இன்டைரக்டாக ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய மேஜர் கிளைண்ட்ஸ் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஷேர் பார்க்கும்போது அதிகப்படியாக ஆப்பிள் தான் பார்த்தா ஒரு மெயின் கிளைண்ட்டாக இருக்கிறாங்க. 23% மேலே இருக்காங்க. அதுக்கடுத்தது குவால்காம், ஏஎம்டி, பிராட்காம், என்விடியா, மீடியாடெக், இன்டெல் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா இவங்ககிட்ட ஒரு மேஜர் கிளைண்ட்டாக இருக்கிறாங்க. இதனால தான் இந்த தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் 2ல் இருக்கிறது பார்த்தோன்னா இன்டெல் கம்பெனி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். கம்ப்யூட்டர் வச்சு எல்லாருக்குமே இன்டெல் ப்ராசஸரை பற்றி எல்லாரும் நல்லா தெரியும். இது யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தோன்னா 1968 தான் இந்த கம்பெனி டெவலப் பண்ணாங்க. இந்த டெவலப் பண்ண சிவிஎஸ் இவங்க தான். அட் ப்ரெசெண்டாக வேர்ல்டுங்கில் ஒரு லீடிங்காக ஒரு கம்பெனி தான் இது. இந்த இன்டெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் அதிகப்படியான பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் மிகப்பெரிய ஒரு ஹப்பாகவும் ஒரு டெவலப்பிங் அடுத்த லெவல்லையும் இவங்களோட பிஸ்னஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. மெயினாக இதனோட வீக்னஸ்ன்னு பார்த்தோன்னா டிசிஎம்எக்ஸ் இவங்க தான். ஏன்னா அவங்க தான் நம்பர் 1ல் இருக்கிறதுனால நம்பர் 2க்கு இதான் ஒரு மெயின் இஷ்யூ. 3rd பிளேஸில் இருக்குது சாம்சங் கம்பெனி தான். இது சவுத் கொரியா சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு இன்ட்ரோ கண்டிப்பாக தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரு வெல் நோன் கம்பெனி தான் இது. இவங்க பார்த்தோன்னா டிவியில் ஆரம்பித்து இவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் ஃபோன், டேப் எல்லாத்துக்குமே இவங்க சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா இவங்களுடைய மெயின் வீக்னஸ்ன்னு பார்த்தோன்னா TCM6 தான். இவங்க தான் பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக இருக்கிறாங்க. 4th இந்தியா இருக்கிறாங்க. ஒரு எமர்ஜிங் பிளேயராகவும் ஒரு நியூ கம்மராக இவங்க இருக்கிறாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். மேட் இன் இந்தியா சிப் பை எண்ட் ஆஃப் திஸ் இயர். இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் ஒரு செமிகண்டக்டர் சிப்பை வேர்ல்டு லெவலில் நாங்கள் லிஸ்டிங் பண்ணி அதை சேல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்தாரு. இந்த விஷயம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இதில் நிறைய ரிஸ்க் நிறையா இருக்குது. அட் ப்ரெசெண்டாக நாம் ஒரு பிகினர் மட்டுமே. ஸோ இதனோட டேட்டாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்தியாவில் இப்போ ஒரு ஸ்ட்ராங் டிசைன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. இப்போதைக்கு அட் ப்ரெசெண்டாக டெவலப் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கிறோம். கவர்மெண்ட்டு இப்போதைக்கு இதுக்கு ஒரு $10 பில்லியன் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் இது பார்த்திங்கன்னா குஜராத் பேஸ் பண்ண ஒரு பிளேஸில் தான் இது டெவலப் பண்ணுறதுக்கும் வேதாந்தா, ஃபாக்ஸ்கான்,
இந்த கம்பெனியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் பெங்களூரில் R&D பண்ணி இந்த டெவலப் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் ப்ராசஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு வீக்னஸ்ன்னு பார்த்துட்டா நம்மக்கிட்ட ஒரு அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சர் இது வரைக்கும் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு டிசைனிங் அண்டு டெஸ்டிங் இந்த லெவலில் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஒரு போயிட்டுருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின், வாட்டர், பவர், லாஜிஸ்டிக் ஸ்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்பிங் லெவலில் மட்டுமே நம்ம இருக்கிறோம். இன் ஃபியூச்சர் ஒரு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்டிங், பேக்கேஜ் அண்டு டிசைன் அப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 2030 தான் பார்த்தீங்கன்னா 28 நேனோமீட்டர்லேருந்து 65 நேனோமீட்டர் இந்த லெவலில் நம்மளால் பில் போட முடியுன்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இந்த லாங் டேர்ம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது லாங் டேர்மில் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அடையலாம். ஹூஸ் வின் த ரேஸ்? அட்வான்ஸ் லெவலில் TCM6, அதுக்கு அடுத்தது இன்டெல், நெக்ஸ்ட்டு சாம்சங், லாஸ்ட்டாக இருக்கிறது இந்தியா. இந்த ஒரு இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் இதில் யார் கண்டிப்பாக வின் பண்ண போகிறாங்கன்றது. இருந்தாலும் அடுத்து இதனுடைய கன்க்ளூஷனை பார்ப்போம். இந்த கன்க்ளூஷனை சார்பட்டா பரம்பரை மூவியை வச்சு நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? மலை மறிக்கிற நம்ம வேம்பிலியை நேற்று வந்த பையன் கபிலன் அடித்து தூக்கிடுவானா? அது மாதிரி டாப்பில் ரொம்ப வருஷமாக டாப்பில் இருக்கிற TCMCS ஆகட்டும், இன்டெல், சாம்சங் இவங்கள நேற்று எமர்ஜிங் பிளேயராக வந்த நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களான்றது தான் கொஸ்டின். இந்த மூவியில் வர ஹீரோ பார்த்தா கபிலன் ஆரம்ப காலத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் லவ் அண்ட் மேரேஜ்னு போயிட்டு அவரு கிடைச்ச ஒரு நல்ல கோச்சஸ் மூலயமா அவர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு ப்ராக்டிஸ் நிறையா ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு அவருடைய எதிரிகளான இவங்க எல்லாத்தையும் அடித்து வின் பண்ணி ஃபைனலாக இவங்களெல்லாம் ஒரு வின்னிங் வந்து இந்த கபிலன் வந்து வின் பண்ணிப்பார். ஃபைனலாக அந்த கபிலன் வின் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஹார்ட் ஒர்க்கு அதுக்கான ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணியிருப்பார். இது மாதிரி நம்ம இந்தியாவும் அதனுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு 5லேருந்து ஒரு 10 வருஷம் இந்த இயரில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு லீடிங்கில் இருக்கிற எல்லா செமிகண்டக்டர் கம்பெனிஸை வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஷார்ட் டைமில் வின் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு சாத்தியமே இல்லை. பட் ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா கிட்ட அதிகப்படியான ஒரு மேன் பவர், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேர்ல்டுலேயே இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பாக ஒரு லீடிங் செமிகண்டக்டர் கம்பெனியாக வருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.